கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாறையூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். போச்சம்பள்ளியை அடுத்த பாறையூர் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த கிராமத்தில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு ஒரு சிலருக்கு காய்ச்சல் வந்து தற்போது 100க்கும் மேற்பட்டோருக்கு பரவி உள்ளது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் கை, கால் மற்றும் மூட்டு வலியாலும் அவதியுற்று சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையை நாடி வருகின்றனர். இந்த நிலையில் 20 நாட்களுக்கு பிறகு தற்போதுதான் பாறையூர் கிராமத்துக்கு வந்து விடிய அரசு சார்பிலான செவிலியர்கள் மாத்திரைகளை மட்டும் கொடுத்துள்ளனர். பாறையூர் கிராமத்தில் விடிய அரசு சுகாதாரத்துறையினர் மருத்துவ முகாம் அமைத்து கிராம மக்களுக்கு தொடர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளிலும் இடையிடையே மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கோயில் தேர் திருவிழாவில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலால் போலீசார் தடியடி நடத்தினர். சங்கராபுரம் அடுத்த அரசம்பட்டு கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலில் இரு தரப்பினர் இடையேயான மோதலால் பல ஆண்டுகளாக திருவிழா நடத்தாமல் இருந்த நிலையில் 16 பேர் கொண்ட குழு அமைத்து திருவிழா நடத்த முடிவெடுக்கப்பட்டது. இந்நிலையில் தேர்பவனி புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஒரு தரப்பினர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தடியடி நடத்தியதால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது.